மகளே புஷ்பா மகளே நீ எங்கம்மா இருக்க? புஷ்பா மகளே உனக்கு என்னம்மா ஆச்சு? அம்மாடி எங்கம்மா இருக்க? புஷ்பா மகளே என்னம்மா உனக்கு இப்படி ஆயிப்போச்சம்மா? நான் ஆஸ்பத்திரி போட்டு விசாரிச்சுதாம்மா வரேன். உன் நிலைமை இப்படி ஆயிப்போச்சம்மா. கடவுளே ஐயா என்னையா நடந்துச்சு? இப்படி ஆயிருச்சு. அப்பா எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் டாக்டரை பார்த்துட்டு தாம்மா வரேன். நீ குழந்தை பெத்துக்கிறது ரிஸ்க்னு சொல்லிட்டாருமா. உன் கர்ப்பப்பை டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்றாருமா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உன்னை யாருமா கல்யாணம் பண்ணிக்குவா? அப்படியே உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்ணாலும் உன் வாழ்க்கை என்னமா ஆகும்? என்ன பாசம், என்ன பாசம்! உன் வாழ்க்கையே போயிடுச்சுமா. அழாதீங்கப்பா, என் வாழ்க்கைக்கு இன்னைக்குதான் ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு. பின்றாலே என்னம்மா சொல்ற? இப்படி நடந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கைக்கு அர்த்தம்னு சொல்றியம்மா? நான் சூர்யா உயிரை காப்பாத்திருக்கேன். அந்த சந்தோஷம் ஒண்ணே எனக்கு போதும். எனக்கு கல்யாணம் குழந்தைங்கெல்லாம் வேண்டாம்ப்பா. தேவிமா இருக்காங்க, எனக்கு இந்த குழந்தை போதும். இப்படி ஒரு தியாகத்தை நான் பார்த்தது இல்ல. குழந்தை தேவிய பாத்துக்கிட்டு இந்த வீட்ல சாதாரண வேலைக்காரியா இருந்து கூட நான் என் காலத்தை சந்தோஷமா கழிச்சிடுவேன்ப்பா. அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு சந்தோஷமா இருக்கலாமா? ஆனா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்து என் பேரன் பேத்தி எடுத்து கொஞ்சம் பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதாமா? அந்த குழந்தைகளை தோல்ல போட்டு வளர்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதாமா? இனிமே உனக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணி பார்ப்பேன்? உன்னை யாருமா கல்யாணம் பண்ணிப்பாங்க? ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை! அழாதீங்கப்பா, இந்த வீட்ல சாதாரண வேலைக்காரியா இருக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் அது போதும்பா.